Hi guys, welcome back to English Care Phonetics Part 2. Part 1ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொத்தம் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 44 சவுண்ட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 44 சிம்பிள்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ அந்த சிம்பிள்ஸ் நம்ம எப்படி வரிசைப்படுத்தி படிச்சுட்டு இருக்கோம்னா, தமிழ் உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை ஒரு விதமாக நம்ம வரிசைப்படுத்தி ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, அது போலவே அதுக்கு மேட்சிங்கான சவுண்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பாட்டு நம்ம அதை எடுத்து படிச்சுட்ருக்குறோம். அப்படி பார்த்ததில் இப்போ தமிழ் உயிரெழுத்துக்களில் அந்த ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸ்னுடைய சவுண்டு எக்ஸாக்டாக இங்கிலீஷ்லேயும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய சிம்பிள்ஸை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் 1ல சொல்லி கொடுத்தேன். இப்போ அந்த பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த உயிரெழுத்துக்களில் மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுக்கு மேட்சிங்கான சவுண்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 6 லெட்டர்ஸை நான் இதில் எழுதியிருக்கிறேன். இதுக்கு எக்விவலண்டான சவுண்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ரெண்டுக்கும் மேட்சிங்கான சவுண்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிடையாது. ஓகே, அப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 லெட்டர்ஸுக்கும் சவுண்ட்ஸ் இருக்குது. அதனுடைய சிம்பிள்ஸை எப்படி ட்ரா பண்ணணுங்கிறத நான் எழுதுகிறேன், அதை கவனமாக பாருங்கள். இப்போ இதனுடைய சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஜஸ்ட் எழுதுவீங்களா, அது போலவே எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டர் ஓகே, இதான் என்னது இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த சவுண்டோட சிம்பிள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படின்னா, இதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் நீங்கள் டி எழுதுவீங்களா, லெட்டர் டி, கேபிட்டல் லெட்டர் டி, அது போல் தான், ஆனால் லைட்டாக அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுப்பாங்க. இதான் என்னது சவுண்டோட சிம்பிள். அடுத்து இந்த சவுண்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா, லெட்டர் சி இருக்குல்ல, இந்த லெட்டர் சியோட அந்த மிரர் இமேஜ் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். மிரர் இமேஜை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த கோலன் பிளேஸ் பண்ணது சவுண்டு. அடுத்து இந்த சவுண்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா, இந்த அப்படி ட்ரா பண்ணிவிட்டு அது பக்கத்தில் நம்ம அந்த ஊக்கு ஒரு சிம்பிள் படித்தோம்ல, அந்த சிம்பிளை ட்ரா பண்ணால் ஓகே, ஒன்ஸ் அகெயின் அதை பாருங்கள், போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் லெட்டர் ப்ளேஸ் பண்ணால் அது சவுண்டோட சிம்பிள். அடுத்தல இந்த குரில் அதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னா, அந்த டி எழுதுவோம்ல, அது போல் எழுதிட்டு லைட்டாக இது அப்படி லைட்டாக ஒரு கோடு போட்டால் போதும், அது வந்து என்னது அந்த குரில் சவுண்டோட சிம்பிள். அடுத்து எப்படி இருக்கும்னா, அந்த சியோட மிரர் இமேஜ் இப்படி போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கோலன் பிளேஸ் பண்ணால் சவுண்டு. அடுத்துல எப்படின்னா, ஜஸ்ட்டு போட்டுட்டு நம்ம ஊக்கு ஒரு சிம்பிள் படித்தோம்ல, அதை ட்ரா பண்ணிட்டோன்னா அது வந்து என்னது சவுண்டு. ஓகே, அப்போது தமிழ் உயிரெழுத்துக்களில் மொத்தம் நமக்கு 12 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 12 லெட்டர்ஸுக்கும் அப்போ மொத்தம் 12 சவுண்ட்ஸ் இருக்குது. அதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டையும் தள்ளி மீதம் இருக்கக்கூடிய அந்த 10 சவுண்ட்ஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 44 சவுண்ட்ஸ் உண்டு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 44 சவுண்ட்ஸுக்கும் 44 சிம்பிள்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து இப்போ 10 சிம்பிள்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ மீதம் 34 சிம்பிள்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம படித்த அந்த 10 சிம்பிள்ஸையும் நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த 10 சிம்பிள்ஸுக்கும் 10 சவுண்ட்ஸ் இருக்கும். அந்த சவுண்ட்ஸ் வந்து இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள்ஸோட சவுண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது சவுண்டு அப்படி தானே. இப்போ அந்த வேர்டை சொல்லும்போது அந்த சவுண்டு இந்த வேர்டுக்குள்ளே இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வருதுல, அதே போல் இந்த நெடில் சவுண்ட் வந்து இந்த வேர்டை சொல்லும்போது இந்த சவுண்டு அதுக்குள்ளே இருக்கும். அதுபோல் சவுண்டு சிட் வருது பார்த்தீங்களா. அடுத்தல நெடில் வருது, அப்போ வருதுல. அப்போ இந்த சிம்பிளோட சவுண்டு வந்து இந்த வேர்டுக்குள்ளே இருக்குது. அதுபோல் இப்போ புட் சவுண்டு, அப்போ இதுக்குள்ளே சவுண்ட் இருக்குது. அடுத்துல ஃபூல் வருது பார்த்தீங்களா, அடுத்து சவுண்டு இதில் இருக்குல்ல. அடுத்து இது வந்து காட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இது என்ன சொல்லுவாங்கன்னா கோட்.
கோட் ஓ சவுண்டு தான் வரும் அதில் ஓ குறில் ஓ வரும். அடுத்துல ஃபோ நெடில் ஓ வரும் இதில். அடுத்த கவ் அவு சவுண்டு இதில் வரும். ஓகே, அப்போது இதெல்லாம் என்னது வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸோட இந்த ஃபோனட்டிக்ஸ் சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இதனுடைய சவுண்டை டிட்டர்மின் பண்ணுறது என்னது, அந்த நம்ம சிம்பிள்ஸாக அதனுடைய சவுண்டை வந்து டிட்டர்மின் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்படி தானே. அப்போ அதை சிம்பிளோடு நான் அதில் எழுதியிருக்கேன் பாருங்கள், பட். ஓகே, பட். அப்போ இதில் பியூடி பட், அடுத்த பியூடி பார்த்தீங்கன்னா இதை புட்டுன்னு சொல்கிறோம். அதில் லாஜிக் எந்த லாஜிக் இருந்த மாதிரியும் தெரியலை. ஆனால் அதுக்கு ஒரே ஆன்சர் என்னது, இந்த சிம்பிள் தான் அதனுடைய சவுண்டை முடிவு பண்ணுறதுனால இதை நம்ம பட்டுன்னு சொல்கிறோம், இதை நம்ம புட்டுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் ஊ சவுண்ட் இருக்கனால இதை புட்டுன்னு சொல்கிறோம், இங்கே ஆ சவுண்ட் இருக்கனால அதை பட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வேறு எந்த லாஜிக்கும் அதில் கிடையாது. அடுத்துல பார் நெடில் ஆ வருது இதில் பார். ஓகே, இந்த ஆரை ப்ராக்கெட்டில் போட்டிருந்தேன்னா அந்த சொல்லக்கூடாது, அது வந்து சைலண்ட். ஓகே, பார். அதே போல் சிட், இதில் சிம்பிள் எல்லாத்தையுமே நான் ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அது எல்லாமே என்னது சிம்பிள் சிட். அதே போல் சி நெடில் ஈ வருது, அடுத்து ஊ வருது புட், அடுத்து ஃபூல், அடுத்து ஐ சவுண்டு மை, அடுத்து கோட். ஓகே, குறில் ஓ. நெடில் ஓ பார்த்தீங்கன்னா சி கோலம் வச்சுருக்காங்களா, அது நெடில் ஓ ஃபோன்னு வருது. அடுத்தல கவ். அப்போ இப்போ நம்ம தமிழில் நம்ம படித்தோம்ல, இப்போ ஆ தமிழில் நம்ம படித்தோம்ல ஆ அப்படிங்கிற அந்த லெட்டரை நம்ம எந்த வேர்டில் நம்ம அதை சேர்த்து எழுதுனாலும் அது ஆ வந்து ஆவாக தான் இருக்கும். அதுபோல் என்ன இருக்குது இங்கிலீஷில், இப்போ இது வந்து ஆ, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆ அப்படி இல்லை. இந்த சிம்பிள் வந்து என்னது ஆ சவுண்ட் இருக்குது. இந்த சிம்பிளை நீங்கள் எது கூட சேர்த்து எழுதுனாலும் அது அந்த சவுண்டு வந்து அந்த இன்வெர்டட் வீல தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பட்டில் வந்து இது பா ஆ இருக்குல்ல, இப்போ கட் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறதா எப்படி வரும்னா கே இன்வெர்டட் வி டீன்னு வரும் பார்த்தீங்களா. அப்போ இதில் ஆ தான் வருது, அப்போ கான்னு வருது, இதில் பான்னு வருது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த சவுண்டை கேரி பண்ணது என்னது, இந்த சிம்பிள்ஸ் தான் கேரி பண்ணது. ஓகே, ஸோ மொத்தத்தில் நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம், 10 சிம்பிள்ஸோட சவுண்ட்ஸ் படித்து அந்த சவுண்ட்ஸ் வந்து இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு அந்த வேர்டில் இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்து அதனுடைய ஃபோனட்டிக் ஸ்கிரிப்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த 34 சவுண்ட்ஸோட சிம்பிள்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, thanks so much for watching this video and stay looking forward to the next one. See you later.